2025 சனி பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இக்கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லப்படுகிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று பழமொழி இருக்கக்கூடிய காலங்களும் வந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே மகர ராசியில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகங்களுக்கு ஒரு பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி. நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும், யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும், எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல. உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2025 சனி பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது? அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதியில் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 2026 வருஷம் பிப்ரவரி மாதம்தான் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சனி பகவான் மகர ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதமாக அமையக்கூடிய பயிற்சியாகத்தான் அமையப்போகுது. பொதுவாகவே மகரம் அப்படிங்கிறது சாதாரண தகரத்தை கூட தங்கமாக மதிக்கக்கூடிய பக்குவம் மகர ராசிக்கு நிறையாகவே இருந்துகிட்டு இருக்கும். இக்கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லப்படுகிற சூரிய பகவான் மகர ராசிக்கு வரும்பொழுது மட்டும்தான் மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை என்று பழமொழி இருக்கக்கூடிய காலங்களும் வந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே மகர ராசியில் எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகங்களுக்கு ஒரு பலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பொதுவான விஷயம். அந்த மாதிரி சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு கடந்த காலங்களில் தங்கமாகவே இருந்தால் கூட தகரமாக மதிக்காமல் மிதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது, தங்கத்தை மதிக்கக்கூடிய கடந்த காலங்களில் தகரமாக மிதிக்கப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7-8 வருஷங்களாக தொடர்ந்து அடர்ந்த கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட மகர ராசியை சேர்ந்த உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிறது முழுமையாக விடுபடுது. உங்களுடைய ராசி அதிபதியே சனி பகவானாக இருந்தால் கூட இந்த 7.5 சனி காலங்களில் எத்தனையோ விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் தான் கடந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னு உண்மை. அதாவது பெத்த தாயாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், சொந்தமாக இருந்தாலும், பந்தமாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிய வைக்கக்கூடிய காலங்கள் கடந்த காலங்கள் இருந்தது அப்படிங்கிறது உண்மை. என்னதான் தாய்மை அப்படிங்கிறது புனிதமாக இருந்தாலும், என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும், என்னதான் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பாசத்தை நம்ம தவிர்க்க முடியாத அமைப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட, தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தால் கூட வாயும் வயிறும் வேறு என்ற வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாக கடந்த காலங்கள் இருந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த மாதிரியான சோக காலங்கள் மாறி ஏக காலத்திலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக சனி பயிற்சி அமையுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல பொதுவாகவே சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார்னு வைங்களே, முன்னேற்றமான காலங்கள் அப்படிங்கிறது முக்கியமான அம்சம் வந்துட்டு இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய, எவ்வளவோ முயற்சி பண்ணினேன், எவ்வளவோ திறமை இருந்தது, எவ்வளவோ நான் திறமைகளை வெளிப்படுத்தினேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க இனிமேல் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய சனி பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது உறுதியான விஷயம். ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி முன்னுக்கு காட்டக்கூடிய முன்னேற்றமான காலங்களை இந்த 3ஆம் இடத்தை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான விதி. அதாவது இந்த விஷயத்தில் முன்னேறுவோம், அந்த விஷயத்தில் முன்னேறுவோம் அப்படிங்கிறத விட எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் சொந்த ஈடுபாடு இருக்கக்கூடிய, சொந்த தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய, நன்மை என்ற விஷயத்தை மென்மையாக மட்டுமில்லை அதை நன்மை என்ற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி அமையும் அப்படிங்கிறது
உறுதியான விஷயமா வந்துட்டு இருக்குது. சொந்த தொழில் ஆரம்பித்தோம் சரி வரல, வேலைக்கு போனோம் சரி வரல, உத்தியோகத்தில் வந்து மாடாக உழைச்சோம் நமக்கு நல்லது நடக்கலை, இந்த மாதிரி எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு ஏமாற்றமே இல்லாமல் நல்லா இருக்கக்கூடிய நல்லாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கிறத விட அந்த 3ஆம் இடம் குரு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால குரு பகவானும் சனி பகவானும் வந்து சம்பந்தப்படும் பொழுது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக அல்லது தொழில் அதிபராக கடந்த காலங்களில் ஒரு தொழில் கூட சரியாக செய்ய முடியாமல் கவலைப்பட்ட நீங்கள் பல்வேறு தொழில் ஆரம்பித்து தொழில் அதிபர் அப்படிங்கிற மாபெரும் சிறப்புக்கு தகுதி ஆக்கக்கூடிய பயிற்சியாக சனி பயிற்சி அமையும். அடடா சார், மகர ராசினியர்கள் ரொம்ப வருஷமா வந்து பிரச்சனையிலேயே இருக்கும்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு தெளிவான மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கா, பரிகாரம் இருக்கா? பொதுவாகவே மகர ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிற அந்த காலம் முடிவடைஞ்சதுனால இந்த முடிவடையக்கூடிய இந்த காலங்களில் நல்லதை மட்டுமே நன்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சனி பகவானுடைய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதுவும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் அதாவது 3, 6, 11 சாணங்கள் இருந்தார் அப்படின்னா மாபெரும் பாக்கியங்களை கொடுப்பாரு, மலையளவு நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறது உறுதி. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வளமாக நலமாக அனுபவிக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் வந்து பிள்ளையார் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, கூடவே சனி பகவானுக்கு உண்டான நவகிரகங்களில் சனி பகவானுக்கு உண்டான வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விழி பிதுங்கி நிற்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாள் முழுவதும் சனி பகவான் கொடுப்பார். ஓகே சார், ஸோ எந்த கோயில் போகணும் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி செல்வ செழிப்போடு அவங்க இருக்கிறதுக்கு நம்மளோட குலதெய்வ விருட்சம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும்? பொதுவாகவே மகர ராசி அப்படிங்கிறது வந்து சோதனை காலங்களும் வேதனை காலங்களும் விலகி சாதனைக்கான களம் அமையக்கூடிய அமைப்பில் சனி பயிற்சி இருந்துட்டு இருக்குது. அந்த சாதனை அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாபெரும் சாதனையாக மாறக்கூடிய அல்லது சாதனைகளுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கணும் இல்லையா? போட்டி போடுகிற இந்த உலகத்தில் உங்களுக்கான சாதகமான சந்தர்ப்பங்கள் தேடி வரக்கூடிய பாக்கியங்களை உங்களுடைய பெரியவங்களுடைய வழிபாடு நிறைந்த குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து குலதெய்வ விருட்சத்தில் வந்து முழுமையாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது, அதாவது நேற்று நல்லா இருந்தார் இன்றைக்கி கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத விட இன்றைக்கி நல்லா இருந்தார் நாளைக்கு கஷ்டப்படுறார் அப்படிங்கிறத விட நீங்கள் என்றைக்குமே நன்றாகவே வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பை வந்து நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ஸோ பல நாள் பிரச்சனைகள் இருந்த மகர ராசிக்கு இன்னைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சார் சொல்லியிருக்காரு. ஸோ 2025 சனி பயிற்சி மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருந்தது, அதோட பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சத்தால் வாழ்க்கையில் வரப்போகிற மாற்றங்கள்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நமக்காக எடுத்து சொன்ன ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்களுக்கு நன்றி. ஸோ நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் 12 ராசிக்கான தின பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும், உங்களோட அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்கள், இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.